காங்கிரஸ் கட்சியில் இருந்த தலைவர்கள் நான் ஒருத்தரா சொன்னேன். சரி. காமராஜர் என்றால் காமராஜர் மட்டுமல்ல, அவர் அமைச்சரவையில் 8 பேர் இருந்தாங்க. அந்த 8 அமைச்சர்களை இன்றைக்கு வரல யார் மீதாவது ஊழல் குற்றச்சாட்டு உண்டா? ஒரு பெண் அமைச்சர் லூர்தமால் சைமன் 5 ஆண்டுகளுக்கு பின்னால தெருவில் நடந்து போனாங்க நாகர்கோவில். சாதாரணமா தான் இருந்தாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டா எல்லாருக்கும் கக்கனை தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக சொல்றேன். ராமையான ஒரு அமைச்சர், அது 10 ஆண்டு காலங்கள் இருந்தவர். பலமான இன்னைக்கு வந்து இபி பலமானது, டிரான்ஸ்போர்ட் பலமானது, வீடு பலமானது, இதெல்லாம் பணம் கொடுக்கிறது, ஹைவேஸ், டிரான்ஸ்போர்ட், இது எல்லாத்துக்கும் ஒரு அமைச்சரா இருந்தவர் ராமையா. அவருடைய பையன் இன்னைக்கும் புதுக்கோட்டையில வாடகை வீட்டுல இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? இப்படி நேர்மையாக நாணயமாக ஒழுக்கமாக வாழ்ந்த ஆட்சியில் இருக்கிற போது நான் ஆதாரத்தோட சொல்றேன், புதுசா கற்பனைன்னு சொல்ல. அந்த காங்கிரஸ்காரனை பார்த்து இவங்க எல்லாம் கோடீஸ்வரர் வீட்டுக்கு தான் பண்ணையார்கள் அப்படின்னு சொல்ற நீ யார்? மாயக்காரா, உன்னுடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட்டு விட்டு உன்னுடைய நண்பன் கண்ணில் இருக்கிற துருமை எடுத்து போட முயற்சி செய். விவிலியத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாசகம், அதைத்தான் நம்ம பெரிய ஐயா, நம்ம சாக்ரட்டிஸ் பேரன் ஐ பெரியசாமி